ஹாய், இட்ஸ் மண்டே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 PM ஆகுது. எனக்கு லாக் அவுட்க்கு இன்னும் 1 ஹவர் இருக்குது. 9 PM தான் என்னோடய லாக் அவுட்டு. ஸோ அதுக்குள்ளே எதனாச்சும் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு கேஃபிட்டேரியா வந்தேன். போர்போன் பிஸ்கெட் இருந்தது. ஸோ அதை 2 எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் ஒரு கப் டீயும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து டீ குடிக்கிறது ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். 1 டேக்கு 1 டைம் தான். சப்போஸ் எப்போவாச்சும் குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா ஒகேஷ்னலாக வந்து 1 டேக்கு வந்து 2 டைம்ஸ் டீ குடிக்கிறேன், அவ்வளோதான். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், தீபாவளி அன்னைக்கு நான் ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து லீவ் தேவைப்படுது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கிற பிளானில் இருக்கேன் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. 8th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் மெட்டர்னிட்டி லீவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான மீட்டிங் வந்து நாளைக்கு தான் இருக்குது. ஃபைனலாக 9 o'clock ஆகிடுச்சு. 2 minutes முன்னாடியே வந்து பேக் பண்ணிட்டு ரெடியாக தான் இருந்தேன். ஷார்ப் 9 o'clock ஆனோடனே லாக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆஃபீஸ் கேபில் போகல. ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. ஸோ கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு போகிறப்ப அப்படி எதனாச்சும் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்றது தான் பிளானு. பெங்களூரில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, கரெக்டாக லாக் அவுட் டைமுக்கு தான் எப்போவுமே மழை வரும். இன்றைக்கி மழை வந்துட்டுருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. கீழே போயிட்டு பார்த்தா தான் தெரியும். மழை வந்துட்டு இருந்ததுன்னா ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். 1.5 hours கூட ஆகும் சில டைம்ஸு. ஆனால் நார்மல் டிராஃபிக்கில் போனோன்னா 15 to 20 minutes ரீச் ஆகிடலாம். ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.